Good morning students. Today we are going to see lesson 12 periodic classification of elements. In this lesson we learn about modern periodic law. Modern periodic law. Atomic number of an element Z indicates the number of protons or number of electrons. The physical and chemical properties of elements depend not only on the number of protons but also on the number of electrons and their arrangements in atom. Atomic number of an element Z. எந்த எலமெண்ட் எடுக்கிறோமோ அதோட அட்டாமிக் நம்பரை வந்து Z சொல்கிறாங்க. தென் இஜெட் இண்டிகேட்ஸ் அ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அந்த இஜெட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நமக்கு தெரியும் ப்ரோட்டான்ஸ் வந்து என்னப்பா, ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டோம்னா ப்ரோட்டான் வந்து என்னென்ன பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான்னா என்னது நெகட்டிவிட்டி சார்ஜ் இருக்கும். சரியா? ஸோ த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் Z இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸு. ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் P+ போடுவோம்ல, ஆர் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் E- போடுவோம். ஈனா எலக்ட்ரான், மேலே சார்ஜ் போடுவோம் மைனஸ். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, the number of an element Z indicates the number of protons or number of electrons. Then the physical and chemical properties of elements depend not only on the number of protons but also on the number of electrons and their arrangement in atoms. The physical and chemical properties of elements. ஒரு எலமெண்ட் எடுத்துட்டோம்னா அதோட ஃபிசிக்கலும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் நாட் ஒன்லி ஆன் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸு. அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இல்லை, பட் ஆல்சோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு அண்ட் தயர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அண்ட் தயர் அரேஞ்ச்மெண்ட்ஸு இன் ஆட்டம்ஸு. அரேஞ்ச்மெண்ட்ஸ்னாப்பா அது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதே மாடர்ன் பீரியாடிக் லா. The physical and chemical properties of elements depend not only on the number of protons. ப்ரோட்டான்ஸை மட்டும் அதை டிபெண்ட் பண்ணலை, அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன, எப்படி இருக்குது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் மாடர்ன் பீரியாடிக் லா சொல்லுது. சரியா? ஹென்ஸ் the modern periodic law can be stated as follows. The chemical and physical properties of elements are periodic functions of their atomic numbers. The chemical and physical properties of elements are periodic functions of their atomic number. எதை பேஸ் பண்ணிக்க? அட்டாமிக் நம்பரை வந்து பேஸ் பண்ணி அதை வந்து என்னது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னது? The physical and chemical properties of elements are periodic functions of their atomic number. Then groups in modern periodic table. மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் வந்து இப்போ எலமெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து குரூப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அது டோட்டலி வந்து 8 குரூப்ஸும் groups in modern periodic table. பீரியாடிக் டேபிளை வந்து எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களப்பா, அதை வந்து குரூப்ஸாகவும் பீரியட்ஸாகவும் பிரிச்சிருக்காங்க. சரியா? அதில் வந்து 8 குரூப்ஸ் இருக்கும், 7 பீரியட்ஸ் இருக்கும். சரியா? அந்த 8 குரூப்பையும் சப் குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க, ஏ அண்ட் பியாக பிரிச்சிருப்பாங்க. சரியா? தென் 7 பீரியட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு குரூப்புக்கும் அது ஒரு ஃபேமிலியாக வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா? குரூப் 1 ஆல்கலி மெட்டல்ஸு, குரூப் 2 ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், 3 to 12 transition metals, group 13 boron family, group 14 carbon family, group 15 nitrogen family, group 16 oxygen family or chalcogen family, group 17 halogens, group 18 noble gases. இப்போ குரூப் 1 வந்து ஃபேமிலி எப்படி சொல்லுவோம்? ஆல்கலி மெட்டல்ஸ்ன்னு ஃபேமிலி சொல்லணும். தென் குரூப் 2 வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். தென் 3 to 12 குரூப் 3லேருந்து 12 வரைக்கும் என்னது? டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சொல்லணும். தென் குரூப் 13 வந்து போரான் ஃபேமிலி,
14 வந்து கார்பன் ஃபேமிலி, 15 வந்து நைட்ரஜன் ஃபேமிலி, 16 ஆக்சிஜன் ஃபேமிலி, 17 ஹேலஜன்ஸ் ஃபேமிலி, குரூப் 18 என்னது நோபல் கேஸஸ். இப்படி வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. சரியா? தென் position of rare gases. The elements helium, neon, argon, krypton, xenon and radon of group 18 in the periodic table are called as noble gases or rare gases. They are monoatomic gases and do not react with other substances easily due to completely filled subcells. Hence, they are called as inert gases. They are found in very small quantities and hence they are called as rare gases. The elements helium, neon, argon, krypton, xenon and radon of group 18. இந்த எலமெண்ட்ஸில் எந்த இதில் இருக்குது குரூப் 18 இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிள் ஆர் கால்ட் அஸ் நோபல் கேஸஸ். இந்த எலமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க நோபல் கேஸஸ் ஆர் ரேர் கேஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தே ஆர் மோனோஅட்டாமிக் கேஸஸ். இந்த எலமெண்ட்ஸில் மோனோஅட்டாமிக் கேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? தென் அண்ட் டு நாட் ரியாக்ட் வித் அதர் சப்ஸ்டன்ஸ். இது என்னது இந்த கேஸ் வந்து வேறு எதுலேயும் வந்து என்ன செய்யாது, இந்த எலமெண்ட்ஸ் வேறு எதோடையும் ரியாக்ட் பண்ணாது ஈஸியாக. டியூ டு எப்போ வரைக்கும் டியூ டு கம்ப்ளீட்லி ஃபில்டு சப்செல்ஸ். ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் இன்னட் கேஸஸ். அதனால் இது என்ன சொல்கிறோம் இன்னட் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். தே ஆர் ஃபவுண்ட் இன் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் ரேர் கேஸஸ். இது என்னது அதோட குவான்டிட்டி வந்து வெரி ஸ்மாலாக இருக்குது. அதனால தான் இது வந்து என்னது ரேர் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ நோபல் கேஸஸ்னாலும் ரேர் கேஸஸ்னாலும் இன்னர் கேஸஸ்னாலும் ஒன்று தான். எதெல்லாம் சொல்கிறோம் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon அண்ட் ரேடான். இதெல்லாம் பீரியாடிக் டேபிள் எந்த குரூப்பில் இருக்குது 18th குரூப்பில் இருக்குது. தென் தே ஆர் மோனோ அட்டாமிக் கேஸஸ். எலமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க மோனோ அட்டாமிக் கேஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மோனோன்னா என்னது ஒன்றே ஒன்று சிங்கிளாக இருக்கக்கூடிய. சரியா? தே டு நாட் ரியாக்ட் வித் அதர் சப்ஸ்டன்ஸ் ஈஸிலி. அதனால் இது என்னது அதர் சப்ஸ்டன்ஸோட ஈஸிலி வந்து என்னது ஈஸியாக வந்து என்னது ரியாக்ட் பண்ணாது. எப்போ வரைக்கும் டியூ டு கம்ப்ளீட்லி ஃபில்டு செல்ஸு ஃபில்டு சப்செல்ஸு. ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் இன்னட் கேஸஸ். அதனால் இதை என்ன சொல்கிறோம் இன்னட் கேஸஸ் சொல்கிறாங்க. அதே போல் தே ஆர் ஃபவுண்ட் இன் வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸு. அதோட அமௌண்ட் வந்து என்னது குவான்டிட்டி வந்து லெஸ் அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் ரேர் கேஸஸ். ஸோ ரேர் கேஸஸ்னாலும் இன்னட் கேஸஸ்னாலும் நோபல் கேஸஸ்னாலும் சேம். அது பீரியாடிக் டேபிளில் குரூப் 18ல் இருக்குது. சரியா? அது என்னென்ன எலமெண்ட்ஸு ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon அண்ட் ரேடான். த நெக்ஸ்ட் ஒன் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். இது ஏற்கனவே படிச்சிருக்கோம்ப்பா லாஸ்ட் இயர். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் ஆர் டைப்பிக்கலி ஹார்ட், shiny, malleable, fusible and ductile with good electrical and thermal conductivity. மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. மெட்டல்ஸ் வந்து எப்போ என்னது ஹார்டாக தான் இருக்கும். அதோட சர்ஃபேஸ் வந்து சைனி சர்ஃபேஸாக இருக்கும். தென் மேலியபிள். மேலியபிள் என்னப்பா கேன் பி மேட் அஸ் சீட்டு. சரியா? சீட் மாதிரி உருவாக்க முடியும். சரியா? தென் ஃபியூசிபிள்னால் உருகிறது. சரியா? தென் டக்டைல். டக்டைல் என்னது கேன் பி ட்ரான் இன்டு வயர். சரியா? தென் குட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. மெட்டல்ஸில் என்னது எலக்ட்ரிக்கலை வந்து குட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல்னா என்னது ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். சரியா? தென் எக்ஸப்ட் மெர்க்குரி மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். மெர்க்குரி மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். அதாவது மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே என்னது சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் எக்ஸப்ட் எதை தவிர மெர்க்குரியை தவிர. மெட்டல்ஸ் ஆக்குப்பை லார்ஜ் ஏரியா இந்த பீரியாடிக் டேபிள். மெட்டல்ஸ் பீரியாடிக் டேபிளில் வந்து என்னது மெட்டல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ மெட்டல்ஸ் ஆர் ஹார்டாக இருக்கும். தென் அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் சைனியாக இருக்கும். மேலியபிள்னால் என்னது
can be made as sheet, then fusible and ductile. எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும், அதே மாதிரி வந்து ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால் என்ன, அது மெட்டல்ஸ் வந்து அந்த குட் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. எக்ஸப்ட் மெர்க்குரி, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். மெர்க்குரியை தவிர மற்ற மெட்டல்ஸில் என்ன, அது சாலிட் ஸ்டேட்ஸில் தான் இருக்கும். நமக்கு தெரியுமில்ல, மெர்க்குரி வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ மெட்டல்ஸ் ஆக்குப்பை லார்ஜ் ஏரியா இந்த பீரியாடிக் டேபிள். பீரியாடிக் டேபிளில் வந்து மெட்டல்ஸ் வந்து நிறையா ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு, லார்ஜர் ஏரியா. சரியா? தென் ஆல்கலி மெட்டல்ஸ், லித்தியம் டு ஃப்ரான்சியம், டாப் டு பாட்டம். தென் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், பெர்லியம் டு ரேடியம், இதுவும் டாப் டு பாட்டம். டிரான்சிஷன் மெட்டல்ஸ் குரூப் 3B to 2A. தென் பி பிளாக் மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள். சரியா? இது என்னப்போ கொடுக்காங்க, ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ், பி பிளாக் மெட்டல்ஸ். இதெல்லாம் என்னது, பீரியாடிக் டேபிளில் வந்து இந்த மெட்டல்ஸ்லாம் இருக்குது. எங்கே டாப் டு பாட்டம் எது இருக்குது, ஆல்கலி மெட்டல்ஸு. ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து டாப் டு பாட்டம் இருக்குது. தென் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து குரூப் 3B to 2A வரைக்கும் இருக்குது. தென் பி பிளாக்கு மெட்டல்ஸ் ஃபுல்லாக. சரியா? தென் நான் மெட்டல்ஸு. A non-metal is an element that does not have the characters like hardness, shiny, malleable, suitable and ductile. இது என்னப்பா கொடுத்துருக்காங்க, a non-metal is an element that does not have the characters like hardness, shiny, malleable and ductile. என்னப்பா சொல்லியிருக்காங்க, இது வந்து மெட்டல் மாதிரி இருக்காது, மெட்டலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த கேரக்டர்லாம் இருக்காது. நம்ம மெட்டலுக்கு என்னென்ன கேரக்டர்லாம் சொன்னோம், ஹார்டாக இருக்கும், அதோட சர்ஃபேஸ் வந்து சைனியாக இருக்கும், தென் மேலியபிள், அது டக்டைல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த கேரக்டர்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியா? டு நாட் ஹாவ் த கேரக்டர்ஸ், இந்த கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. இன் அதர் வேர்ட்ஸ், எ நான் மெட்டல் இஸ் ஆன் எலமெண்ட் தட் டஸ் நாட் ஹாவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். In other words, a non-metal is an element. Non-metal வந்து ஒரு எலமெண்ட் தான், and does not have the properties of metal. ஆனால் அது வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டி வந்து இருக்காது. சரியா? ஆல் non-metals are arranged in P block only. எல்லா non-metals எந்த பிளாக்கு இருக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு, பி பிளாக் ஒன்லியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த பி பிளாக் non-metals. சரியா? non-metals, then halogen and inert gases. சரியா? இதெல்லாம் நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ மெட்டல்ஸ்க்கு ஆப்போசிட்டு உள்ள கேரக்டர் தான் என்னது, நான் மெட்டல்ஸ். எதெல்லாம் எந்தெந்த கேரக்டர்லாம் இருக்காது, ஹார்ட், சைனி, தென் மேலியபிள், இந்த கேரக்டர்லாம் வந்து அதுக்கு என்னது இருக்காது. சரியா? அதை என்ன சொல்ல, இன் அதர் வேர்ட்ஸ், எ நான் மெட்டல் இஸ் ஆன் எலமெண்ட் டஸ் நாட் ஹாவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இருக்காது, அதனால தான் அதை வந்து என்ன சொல்கிறாங்க, நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? தென் மெட்டலாய்ட்ஸ், elements which have the properties of both metals and non-metals are called metalloids. Example, boron, arsenic. Metalloids are elements which have the properties of both metals and non-metals are called as metalloids. Example, boron and arsenic. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெட்டலாய்ட்ஸ்னால் ரெண்டு கேரக்டருமே இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். என்னென்னது, மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி இருக்கும், நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது மெட்டலாய்ட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, போரான், ஆர்சனிக். elements which have the properties of both metals and non-metals. சரியா? then alloy. Alloys are mixture of two or more metals are formed by mixing molten metals thoroughly. Rarely non-metals are also mixed with metals to produce alloys. அலாய்ஸ்னால் என்னது, மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் மெட்டல்ஸு, ரெண்டு மெட்டல்ஸ்க்கு மேலே மிக்ஸ் ஆகுது. மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர்
மெட்டல்ஸ் அண்ட் ஃபார்ம்டு பை மிக்சிங் மோல்டு எப்போ ஃபார்ம் ஆகுது மிக்சிங் மோல்டன் மெட்டல்ஸு சரியா அலோவ் பண்ணும்போது அதை என்னது அலாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ரேர்லி நான் மெட்டல்ஸ் ஆர் ஆல்சோ மிக்ஸ்டு வித் மெட்டல்ஸு. இப்போ என்ன அது நான் மெட்டல் வந்து மெட்டலோட சேருது சரியா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க 2 மெட்டல் 2 ஆர் மோர் மெட்டல்ஸு சரியா. ரெண்டுமே மெட்டலாக இருக்கலாம், 2க்கு மேலே மெட்டலும். தென் நான் மெட்டல்ஸ் ஆர் மிக்ஸ்டு வித் மெட்டல். அப்போ மெட்டலும் மெட்டலும் சேரணும். அப்போ நான் மெட்டல்ஸும் சேர்றதா அது அலாய்ஸு. இன் ஜென்ரலி found that alloying produces a metallic substance that has more useful properties than the original pure metals from which is made. For example, an alloy of brass is made from copper and zinc. brass இருக்குல்லப்பா அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க காப்பரும் ஜிங்க்கும் இருக்கும் சரியா. தேங்க்யூ.